ஆளு சும்மா இல்லாம போற வரவங்களை எல்லாம் வம்புழுக்கிறது இந்த ஆதவர்ஜன அண்ணனுக்கு வேலையா போச்சு. சம்மதமே இல்லாம நேற்று ஒரு 4-5 பேரை வம்புழுத்து விட்டாரு. எல்லாரும் போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க. யாரெல்லாம் வம்புழுத்தாரு என்னன்னு பாத்துருவோமா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மக்களே. நம்ம ஆதவர்ஜனா இருக்கா இல்லையா, நேற்று டிவிகே மக்களுடைய பெரும் போராட்டம் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் போராட்டம்ன்ற பேரில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டத்தில் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, தேவையில்லாம இவங்க இந்த திமுக வம்பளுக்கிறது வழக்கமா இழுத்தது. ஆனா அது இல்லாம புதுசா ரஜினி அவர்களை வம்பளுக்கு இழுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு 4-5 பேர் மதிமுக தலைவரையும் வம்புக்கு இழுத்துருக்காங்க. பிசிகாவுடைய தலைவர் அவர்களையும் வந்து வம்புக்கு இழுத்துருக்காங்க. இவருக்கு வம்பளுக்கிறது அங்கங்க போய் புருடா விட்டு வர்றது, பார்த்து படிக்கும் போதே தப்பா படிக்கிறது இல்ல பொய்யா சொல்றது வந்து அண்ணன் விஜய் வச்சிருந்தாரு. இவரு எங்க அண்ணன் தானே பார்த்து படிக்கிறாரு, நான் பார்க்காமலே சொல்றேன் பாருங்க, பொய்யா சொல்லி எடுத்துட்டு எங்க அண்ணன் ஆதவர்ஜனா அவர்கள் இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சும்மா இல்லாம அண்ணன் ரஜினி அவர்களை வந்து வம்பு இழுத்துட்டார். சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து வம்பு இழுத்துட்டாரு. என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, ரஜினி அவர்களும் வந்து கட்சி தொடங்கின இருந்தாரு. ஆனா திமுகவுடைய மிரட்டலை கேட்டு அவர் பயந்து பின்வாங்கிட்டாரு. எங்க விஜய் அப்படி மிரண்டு போய் பயந்து பின்வாங்குறவர்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. தம்பி அவர்கள் அண்ணன் ஆதவர்ஜனா அவர்கள் வந்து வரலாற்று கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். கொஞ்ச நாள் அப்படி முன்னாடி போனார்னா அங்க தெரியும் யாரு பயந்து போய் கொடநாட்டில் இப்படி நின்றுக்கிட்டு அம்மா அப்படின்னு நின்றுக்கிட்டு இருந்ததெல்லாம் யாரு, என்ன படம் ரிலீஸுக்கு இப்படிலாம் நின்னது யாரு, என்ன நடந்தாலும் நான் எதுக்கு முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்லி நின்னது யாரு. அஜித் அவர்கள் மேடையில் பேசும்போது எது திமுக பற்றி விமர்சித்து என்னை வந்து தலைவரே இப்படிலாம் வந்து மிரட்டி எங்களை வந்து இப்போ ஃபங்க்ஷன் எல்லாம் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது, அந்த இடத்துல எல்லாரும் இருக்கும் போதே மேலே ஏறி நின்று கை தட்டி அவரை பாராட்டினது யாரு, இதெல்லாம் வரலாறு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் படங்களில் வச்சு விமர்சிச்சுக்கிட்டே இருந்தது, அதுக்கு அவருக்கு நெருக்கடி கொடுத்தது, இதெல்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றது தம்பி அவர்கள் வரலாறு தெரியாமல் ஆதவர்ஜனா பேசுனதுலாம் வந்து யோசிச்சு பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் வந்திருக்கீங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம். ஆதவர்ஜனா பேசுனதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு, ரஜினியோடைய அந்த ரசிகர்கள் எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் மோத ஆரம்பிச்சிட்டாங்க. ரவின்னு ஒருத்தர், அவர் டென்ஷன் ஆகி மாவட்ட செயலாளராக இருக்காரு. அவர் டென்ஷன் ஆகி என்ன பண்ணியிருக்காருன்னா, ரஜினி பயந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்களாம் தேவையெல்லாம் பேசவே கூடாது. ரஜினி அரசியலை விட்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கிய காரணம் உங்களை மாதிரிலாம் கிடையாது. வெறும் அரசியல் போதையில் அவர் கிடையாது, பதவி போதையில் அவர் கிடையாது, அது கிடைக்கணுன்ற போதையில் அவர் கிடையாது. மக்களுடைய நலனை மட்டுமே கருத்தில் வச்சு அவர் வந்து என்ன பண்ணார், நான் அரசியலுக்கு வராமல் நின்னார். ஏன்னா ஊர் ஊராக வராங்க, எல்லாரும் கிளம்பி வராங்க. அவன் கிளம்பி வந்தான் அப்படின்னா இதை சுட்டி காட்டி கிளம்பி வந்தாங்கன்னா ஏகப்பட்ட உயிரிழப்புகள் ஏற்படும். என் பிறந்த நாளை கொண்டாடினால அதுக்கு நான் வெளியே வந்து கையாட்டினேன் அப்படி ஏதாச்சும் பண்ணனாலே எல்லாரும் கிளம்பி வர ஆரம்பிச்சிருவாங்க. ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக கிளம்பி வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கிளம்பி வந்தாங்க அப்படின்னா ஏகப்பட்ட உயிர் சேதங்கள், அவ்வளோ தூரத்துலேருந்து அவங்க வரணும், உயிர் சேதங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் வரும். அதுவும் 2 கட்சிகள், பெரும் கட்சிகள் இருக்கு. ஒன்று வந்து இப்போ தான் நிரூபிக்க வேண்டிய 10 வருஷமா இருந்து நிரூபிக்க வேண்டிய இடத்துல ஒரு கட்சி இருக்கு. இன்னொரு பக்கம் அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாரு, இப்போ மகன் தான் கட்டி காப்பாற்றணும், அவருடைய பேரை காப்பாற்ற வேண்டிய சூழலில் வந்து இவர் இருந்திருக்காரு. இப்போ இந்த 2 பேருக்கு மத்தியில் அரசியல் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தோம் அப்படின்னா அது எவ்வளோ செலவாகும், எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உள்ளாகும், எவ்வளோ செலவு பண்ணணும் ஒரு மனுஷன், அதுக்கு எல்லாத்துக்கும் இவன் எங்கிருந்து செலவு பண்ணுவான், அடமானம் நிலத்தை அடமானம் வச்சு பண்ணுவானா, நகையை அடமானம் வச்சு பண்ணுவானா. இப்படியான சூழல்களில் தன் ரசிகர்கள் போய் மாட்டிக்க கூடாது. அவன் கடனில் மாட்டிப்பாதி, எனக்கு காசு இருக்கு, என்ன இருக்கு, நான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு போயிடுறேன், நாளைக்கு நான் இப்போ எங்கே விழுந்தாலும் நான் ஏஞ்சி நின்றுவேன், எனக்கு அதுக்கான பேக்ரவுண்ட் இருக்கு. ஆனால் என் ரசிகர்களுக்கு அது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. அவர்கள் இந்த இடத்துல வந்து நின்று மாட்டிக்க கூடாது அப்படின்றது ரஜினியே தனியாக ஒரு வீடியோவே சொல்லியிருக்காரு, இன்டர்வியூ கொடுத்த இடத்துல சொல்லியிருக்காரு. இப்படி அந்த ரசிகர்கள் வந்துடக்கூடாது, அதனால அவர் வந்து அந்த அரசியலேருந்து பின்வாங்குறேன் அப்படின்றதே ரொம்ப தெளிவாக சொன்னார். அவர் பீக்கில் இருந்த டைம் அப்பயே அரசியலுக்கு வரேன்னு சொன்னார். நான் படம் நடிக்கிறேன், இந்த படம் ஓடலைன்னா நான் விட்டு வரேன் அப்படின்னு சொன்னக்கூடிய ஆள். அந்த படம் ஓடிருச்சு அப்படின்னா, அதாவது பாபா படம் வந்து ஓடிருச்சு அப்படின்னா அதுலேருந்து நான் அரசியல் விட்டு வரேன்னு சொன்னப்ப ரசிகர்களே அடித்தாங்க. அந்த படத்தை வேணும்னே ஓடாமல் பண்ணாங்க.
அப்படி இருந்த ரஜினி ரசிகர்கள் எங்க இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நாங்க அக்காவாக இருப்போம், தங்கச்சிங்க நாங்கள் 1000 பேர் இருக்கோம், அக்காங்க 1000 பேர் இருக்கோம், ஏன் வேணா பொண்டாட்டியா இருந்துப்போம் இப்படின்னு இவ்வளோ பேர் சொல்லக்கூடிய இடத்துலையும் அவங்களை கண்டிக்காத இருக்கக்கூடிய விஜய் எங்க அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். 41 பேர் இறந்ததுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட 50க்கு மேல லிஸ்ட் போயிட்டு இருக்கு. நம்ம இது வரைக்கும் நடந்த எல்லா இடத்துலையும் எடுத்தோம்னா 50க்கு மேல லிஸ்ட் போகுது. அவ்வளோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எனக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லை, நான் வந்து பதவியை பிடிக்கணும், அரசியலில் நின்னே ஆகணும் அப்படின்னு நிற்கக்கூடிய விஜய் அவர்கள் எங்க அப்படின்றத நம்ம கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்க்கணும். இதை தாண்டி இவங்கெல்லாம் தாண்டி இவர் சொன்ன இந்த காரணங்கள் தான் தாண்டி இன்னொரு காரணம் பேட்டியில் சொல்லியிருப்பாரு. என்னன்னா பிஜேபி வந்து என் மேலே அந்த காவி சாயம் வந்து பூசுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் நம்மக்கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு தலைவர் அவருடைய ஸ்டைலில் சொல்லியிருப்பாரு. அப்போ நீங்கள் ரஜினியை விமர்சிக்கணும்னா கொஞ்சம் முன்னாடி போய் என்ன ஏதுன்னு பேசணும். நீங்கள் உதயநிதி வம்புக்கு இழுத்தீங்க, சரி கரண்டில் இருக்காங்க வம்புக்கு இழுத்தாங்க எல்லாம் ஓகே, பயப்படுறாங்கன்னு சொல்லி இவரை சொன்னீங்களே, அங்கே நீங்கள் மாட்டினீங்க இல்லையா? இவர் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசியிருக்காருன்றதெல்லாம் டேட்டா எடுத்துட்டு வந்து பார்க்கணும். மோடி அவர்கள் போய் திருச்சியில் பேசுறாரு, அங்கே திமுக விமர்சிக்கணும்னா என்னெல்லாம் இருக்குன்னு டேட்டா எடுத்துட்டு வர்றாரு. அது ஒரு தலைவருக்கு அழகு. அந்த அழகு கூட விமர்சிக்கிறதுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் ஈரான்ல இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு இருக்கான்னு கேட்டால் அது விடுங்க, காரி துப்பணும் போல இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ற சூழலில் அன்புமிகு பிஎம் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மரியாதையை பேச வேண்டிய தேவையில்லை இன்னைக்கு இருக்கும். அப்படி ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டாங்க. ஆதவர்ஜுனா விமர்சிக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் விமர்சிங்க, எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் தரவுகளோட விமர்சிங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களை வந்து வம்புக்கு இழுத்துருக்கீங்க, அவங்க எல்லாரும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இதில் வேற குற்றச்சாட்டு வர, நீங்கள் வந்து திமுகக்குள்ளேயே இருந்து எதையும் கண்டுக்க மாட்டீங்க, அவங்க பண்ணக்கூடிய குற்றங்கள்லாம் பேச மாட்டீங்கன்னு. ஐயா, மார்ச் 5ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்கு யார் பேசினா? 4 நேரில் நடந்த சம்பவத்துக்கு யார் பேசினா? யார் கூட நின்னா? யார் வந்து பேசுகிறேன்னு சொன்னாங்க? வீடியோ கால் அட்லீஸ்ட் நீங்கள் போய் அந்த இடத்த போய் பார்த்துருப்பீங்களா? அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சிருப்பீங்களா? சும்மா பதவி கொடுக்கல, அவங்க எங்க பதவி கொடுக்கலன்னு தான் இப்போ இங்கே தான் வாட்டான், இவங்க தான் நமக்கு தேவையான இடத்துக்கு கொடுத்துருவாங்க அப்படின்றதுனால இங்கே போய் உக்காந்துக்கிட்டு நம்ம என்ன ஒன்றாலும் பேசலான்னு இருந்தா என்ன சார் உங்கள் சட்டம் அப்படின்னு கேட்குற மாதிரி தானே இருக்குது. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி நீங்கள் உட்காந்து இருப்பீங்க, நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க. ரஜினியோட விமர்சிக்குங்க, அதுக்கு நான் வரலாறு சொல்லிட்டேன். திருமாவளவனை விமர்சிக்கணும்னா போய் வரலாறை பார்த்துட்டு வரணும். யாரு இது வரைக்கும் அடிப்பட்ட எல்லாருக்கும் போய் கூட நின்னது யாரு அப்படின்றத நீ யோசிச்சு பார்த்துட்டு தரவுகளை எடுத்துட்டு, சும்மா அவங்க கூட்டணியில் இருக்காங்கன்னா அவங்க இது வரைக்கும் எதிர்த்து எதையுமே பேசலை, அந்த அரசாங்கத்துக்கு எதிர்த்து போராடல அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க கூடாது. ரொம்ப கடுமையாக கூட்டணி கட்சிகள் மொத்தமே எதிர்த்து நின்னுது திமுக அரசை. ஏன் 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரமாக கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. இப்படி மாற்றினதுக்கு கூட்டணி கட்சியும் எதிர்த்து நின்று போராடிச்சு. இப்போ கூட்டணி கட்சியில் இருக்காங்களாம் வெறும் கூட்டணிக்காக மட்டும் கிடையாது, அவங்க இந்த தேர்தலுக்காக தான் கூட்டணியில் இருக்காங்க. கொள்கைப்படி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அதில் முரண்பட்டுச்சு திமுக அப்படின்னா வெளியே வந்து போராடவும் செய்வாங்கன்றதுல அங்கே உறுதியாக இருக்காங்க. உங்களை சஸ்பெண்ட் பண்ணால் நீங்கள் போய் வேறு கட்சியில் சேர்ற இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. அந்தளவுக்கு தான் உங்கள் கொள்கை பிடிப்பு, அந்தளவுக்கு தான் உங்கள் அறிவு இதெல்லாம் இருக்குது. ஆகவே விமர்சனம் செய்வதற்கு முன்பு தரவுகளை வைத்துக்கொண்டு விமர்சனம் வைக்கவும், தரவுகளை வைத்துக்கொண்டு குற்றம் சாட்டவும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் உங்களை அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முடிஞ்சால் ஏதாச்சும் பதில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் துணை முதல்வரை போய் கொள்கை பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் வாங்க, கொள்கைக்கு இது எதிராக சண்டை போடலாம் வாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் கூப்பிடலாம். என்ன அதுக்கு என்னவோ அதை மட்டும் பண்ணுங்க ஐயா. நான் வரட்டா? மற்றவங்க யாருன்னா எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபு லைக் இதெல்லாம் மட்டும் போட்டிங்கன்னா நான் கொஞ்சம் பொழைச்சிப்பேன். அவ்வளோதான். நன்றி.